வணக்கம். மிருது லோட்டஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம இன்னைக்கு வீடியோவில் நிறைய தாமரை வகைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். புது புது வகையான தாமரைகள் நமக்கு மொட்டுக்கள் வந்திருக்கு. அதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கும் தாமரை பூக்கள் இந்த மாதிரி நிறைய பூக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்களும் இந்த மாதிரி பூக்கள் எடுக்க முடியும். நம்ம பார்த்துட்ருக்கிறது என்ன வெரைட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹல்க் அப்படிங்கிற வெரைட்டி தாங்க நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஹல்கில் இந்த அளவுக்கு ரெட் கலர் வரும் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்த்ததில்ல. அந்த அளவுக்கு ரெட் கலரில் ஃப்ளவர்ஸ் கொடுத்துட்ருக்குது ஹல்க்கு. இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்கானிக்காக பிளான்டிங் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே பூக்கள் வரும். நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா ராஜா அப்படிங்கிற ஒரு மைக்ரோ வெரைட்டி. இது பிளான்டிங் பண்ணி ஒரு 20 டேஸ் தாங்க இருக்கும். அதுக்குள்ளே மொட்டுக்கள் வந்துடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 4 மொட்டுக்கள் வரைக்கும் அதில் இருக்குது. அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா ஆல்மண்ட் சன்ஷைன். ஆல்மண்ட் சன்ஷைனில் பாருங்கள் அந்த சென்டர் போர்ஷனில் ஒரு எல்லோ வந்திருக்கும். அதனால தான் இதோட பேர் பார்த்திங்கன்னா ஆல்மண்ட் சன்ஷைன் இருக்குது. இது ஒரு மைக்ரோ வெரைட்டியை சேர்ந்தது தான். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஒரு புது வெரைட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா Q201, ஒரு பச்சை கலர் தாமரை அப்படின்னு சொல்லி எல்லோரும் காமிச்சிருப்பாங்க. நம்ம கிளைமேட்டுக்கு அந்த அளவுக்கு பச்சை கலர் வருதா அப்படின்னு இந்த ஃப்ளவர் விரியும் போது நம்ம இப்போ பார்க்கலாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா இதோட ஃபர்ஸ்ட் பட்டு. இது பிளான்டிங் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 1 மந்த் ஆகுது. தாமரை கிழங்குகளை சரியாக நீங்கள் நட்டுருந்தீங்க அப்படின்னா அது 15 நாளில் உங்களுக்கு மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிக்கும். அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா குடமுல்லை அப்படிங்கிற ஒரு வெரைட்டி தான். இதுவும் நிறைய மொட்டுக்கள் வச்சு பூக்கக்கூடிய ஒரு மைக்ரோ வெரைட்டி தாங்க. நல்ல ஹைட் கொடுத்து வந்திருக்கு. அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா வட்சானா தான். நீங்கள் பிளான்டிங் பண்ணினதுக்கு அப்புறம் தாமரை கிழங்க நட்டதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா இலைகள் இந்த மாதிரி வந்தது அப்படின்னா சரியான உரத்தோட கரெக்டான க்ரோத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதனால தான் உங்களுக்கு இலை பார்த்திங்கன்னா நல்லாவே ஹெல்த்தியாக வந்திருக்கு பாருங்கள். அடுத்ததாக நம்ம ஹல்க்கு பார்த்துடலாங்க. ஹல்க்கு பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு டார்க் ரெட்லேயே இருந்தது இந்த டைம் ஃப்ளவரிங் வந்தப்போ. அதை நான் எடுத்திருக்கேன் பாருங்கள். சூரிய ஒளி இல்லாமல் இருந்தப்போ ஒரு கலர்லேயும் சூரிய ஒளி வர வர அதோட கலர்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. விரிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் அது எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இதில் அழகு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சென்டர் போர்ஷனில் இருக்கிற அந்த பச்சை கலரில் இருக்கிற அந்த சீட் பாடு சுற்றி இருக்கிற அந்த ஒயிட் கலர் மகரந்தமும் அதுக்கப்புறம் அதில் எல்லோ கலரில் இருக்குது பார்த்திங்களா, அதுவும் தான் ரொம்ப அழகாகவே இருக்குங்க. நல்லா நீண்டு வந்திருக்கும். அந்த எல்லோ போர்ஷன் உங்களுக்கு இதில் ஒவ்வொரு தாமரையில் பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருக்கும். இதில் பாருங்கள் நல்லா பெருசாக இருக்குது. அதுதாங்க இந்த ஃப்ளவர் அழகாக இருக்கிற காரணம். சிங்கிள் பெட்டலாக இருந்தாலும் ரொம்பவுமே அழகாக இருக்குது. அடுத்த வெரைட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் ட்ரைம் அப்படிங்கிற ஒரு பச்சை கலர் மைக்ரோ வெரைட்டி தான். இன்றைக்கி அதிகமாக நம்ம மைக்ரோ வெரைட்டிஸ் தாங்க பார்க்க போகிறோம். பாருங்கள், மைக்ரோ வெரைட்டிஸ் க்ரீனில் வருமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகமாக தான் இருந்துச்சு. ஏன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டார்க் க்ரீன்லலாம் வராது. கொஞ்சம் உங்களுக்கு லைட் க்ரீனில் தான் எல்லா பூக்களுமே வரும். நம்மளோட கிளைமேட்டுக்கு அந்தளவுக்கு க்ரீன் எல்லாம் வராதுங்க. மழை பெய்யல மட்டும் கொஞ்சம் டார்க்காக இருக்கும் கலரு, அவ்வளோதான். இந்த மைக்ரோ வெரைட்டி பார்த்திங்கன்னா நல்லா உருண்டு இருக்குது. அதிக இதழ்களோடு இருக்குது பாருங்கள். இது விரிஞ்சதுக்கு அப்புறமா எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அந்த க்ரீன் கலர் அந்த பெட்டல்ஸோட சைடில் ஃபுல்லாக இருக்குதுங்க. சென்டரில் பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் வந்துடுது. இதுதான் க்ரீன் ட்ரைம் அப்படிங்கிற வெரைட்டி. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளவருங்க. செகண்ட் ஃப்ளவர் பார்க்கலாம் நீங்கள். அந்த க்ரீன் கலர்லேயே இருக்கும். அது விரியறதுக்கு முன்னாடியே நம்ம ஓப்பன் பண்ணி கொடுத்தோம்னா அதோட கலர் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இது விரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒயிட் வந்துடும். இருந்தாலும் பார்த்திங்கன்னா கலர் சூப்பராகவே இருக்குது. இதுவே ஒரு நல்ல ஒரு கலர் தான். இது கூட நம்ம அஃபெக்ஷன் 16 ரெண்டையும் சேர்த்து வச்சோம் அப்படின்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். அதுக்கு எப்படி நம்ம பிளான்டிங் பண்ணலாம் அப்படின்னு இதிலேருந்து டியூபர்ஸ் வந்ததுக்கப்புறமா நான் உங்களுக்கு அதை தனியாக ஒரு வீடியோவில் போட்டே காமிக்கிறேன். இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா 2 பூவும் கலந்த மாதிரி இருக்கும். அந்த டப் சேலெல்லாம் போட முடியாதுங்க. நீங்கள் ஓன் யூஸ்க்கு தான் வச்சுக்க முடியும். இதோட கிழங்கு நான் போட்டது பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன கிழங்கு தான். அந்த கிழங்குக்கு இவ்வளோ பூக்கள் பூக்குது. நம்ம ஆர்கானிக்காக கிழங்குகள் எடுத்து ஒரு ரவுண்ட் அந்த தொட்டியை சுற்றியும் போடும்போது பார்த்திங்கன்னா, அதாவது தொட்டியை சுற்றினா தொட்டிக்குள்ளே போடும்போது பார்த்திங்கன்னா நிறைய பூக்கள் வரும். அஃபெக்ஷன் 16 மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் இந்த க்ரீன் ட்ரைம் அப்படிங்கிற வெரைட்டி. அடுத்ததாக பார்க்குறதும் பார்த்திங்கன்னா ஒரு மைக்ரோ வெரைட்டி தான். இது பார்த்திங்கன்னா மல்லிப்பூ மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த தாமரை பூவே சின்னதாக தான் வந்திருக்கு. இவ்வளோ தான் வரும்னு நினைக்கிறேன். இதில் கூட கொஞ்சம் கூட பெருசாக வரலாம். அதனால தான் இதோட நேம் பார்த்திங்கன்னா குடமுல்லைன்னு வச்சுருக்காங்க. இதுவும் நல்ல ஒரு மைக்ரோ வெரைட்டி தான்.
அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா நம்மளோட அஃபெக்ஷன் 16 அப்படிங்கிற வெரைட்டி தான். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாசி இருக்குது. ஓவர்ஃப்ளோ பண்ணால் அந்த பாசி வந்து வெளியே போயிடும். இதை நான் பேரலில் வந்து சின்னதாக கட் பண்ணி நான் போட்டிருக்கேன். ஏற்கனவே இது வீடியோஸில் இருக்கும். புதுசாக வந்த சப்ஸ்கிரைபருக்கு இதெல்லாம் தெரியாது. இதில் பாருங்கள் பெட்டல் கவுண்ட் கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்குது. பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு வந்து இன்னும் பெரிய பூக்களாக வருது அப்படின்னு. இதுவே பார்த்திங்கன்னா செகண்ட் ஃப்ளவர் தான் இது. இதுலேயே எவ்வளோ பெட்டல்ஸ் வந்து அதிகரிச்சிருக்குது. டப்பில் கொடுக்குறக்கும் இதுக்கும் நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம தொட்டியில் உரம் அதிகமாக போச்சு நம்ம கொடுத்தது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பாருங்கள். இது அரை தொட்டி அளவுக்கு வந்து அந்த சேர் வந்து ஃபார்ம் ஆகி அப்படியே இருக்குது. இது ஆல்ரெடி நான் வந்து ஃப்ளவரிங் வந்து தான் ரீபார்ட் பண்ணேன். இருந்தாலும் பார்த்திங்கன்னா இதில் உரம் அதிகமாக இருக்குது. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா உங்களுக்கு சேர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி புளிச்ச மாதிரி இருக்கும். அப்படி இருந்தது அப்படின்னு நீங்கள் அதை கண்டிப்பாக ரீபார்ட் பண்ணணும். இப்போ வந்து இதிலிருந்து கிழங்குகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பாருங்கள். உள்ள கிழங்குகளோட நிலைமை எப்படி இருந்தது அப்படின்னு பாருங்கள். இது பாருங்கள் நல்லா ஒரு ஃப்ரெஷ் டியூபர் தான், ஆனால் அழுகி போச்சு. அதுக்கு காரணம் வந்து அந்த தொட்டியில் வந்து உரம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் அதை பாதி அளவை நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இந்த டியூபர் தான் நம்ம அதில் போடுறோம். இது பார்த்திங்கன்னா இந்துலேக்கா அப்படிங்கிற வெரைட்டி தான். பாருங்கள் இது சும்மா தண்ணியில் போட்டு வச்சுருந்ததுக்கே அந்த டியூபர் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். அந்த சென்டர் போர்ஷன் மட்டும் பிளாக் கலராக மாறிடுச்சு பார்த்தீங்களா. அதனால தான் அந்த தொட்டியில் உரம் அதிகமாக இருக்குது, அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிய வருது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதில் இருக்கிற மண் கலவையை நம்ம மாற்றணும். இந்த டியூபர்ஸை அதுலேயே பிளான்டிங் பண்ணி கொடுத்துடலாங்க. அந்த மண் கலவையை மட்டும் மாற்றிட்டு இது ஒன்றும் ஆகாது, நல்லாவே தழைஞ்சி வரும். இப்போ அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 20% அளவுக்கு இருந்த சேத்தை அப்படியே விட்டுட்டு மீதி இருக்கிற பகுதிக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் மண் போட்டுக்கலாம். நீங்கள் பழைய மண் தான் இருக்குது அப்படின்னா அதில் உரம் கம்மியாக இருக்குதுன்னா நீங்கள் அதவே போட்டுக்கோங்க. இந்த மாதிரி உரம் அதிகமாக இருக்கிற தொட்டிக்கு வந்து நீங்கள் புது மண்ணே பயன்படுத்திக்கோங்க. பாருங்கள் இந்த டியூபரை ரெண்டையுமே ஒரே இடத்துலையே நான் பிளான்டிங் பண்ணிட்டேன். ஆப்போசிட்டில் தான் பிளான்டிங் பண்ணணும் அப்படின்னுலாம் ஒன்றும் கிடையாது. ஒரே இடத்துல 2 க்ரோத் டியூப் தழைஞ்சி வர மாதிரி இதை நான் பிளான்டிங் பண்ணி கொடுத்துருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா தொட்டி ஃபுல்லாக தழைஞ்சி வரும். இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் ஆப்பிள் தாங்க. க்ரீன் ஆப்பிள், அதுக்கப்புறம் இந்த மொட்டு பார்த்திங்கன்னா ஸ்வேதாவோட இலையை பாருங்கள் எவ்வளோ பெருசு வந்திருக்குதுன்னு. நல்ல ஒரு தட்டை விட பெரிய ஒரு இலை. அடுத்ததை நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த ரெட் கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி அப்படிங்கிற வெரைட்டி. லக்ஷ்மி அப்படிங்கிற வெரைட்டியில் 1000 பெட்டல் வரைக்கும் நம்ம கொண்டு வர முடியும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இது 1000 இதழ் வகையை சேர்ந்த தாமரை தான். அதனால் நல்லாவே வந்து பெட்டல் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு பூவே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெட்டல்ஸோடு இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கலாம். அடுத்தடுத்து உங்களுக்கு அந்த செடி முத்தி பெரிய பூவாக வரும்போது பார்த்திங்கன்னா பெட்டல்ஸ் அதிகமாகிட்டே இருக்கும். அப்போ 1000 இதழ் வரைக்கும் நம்ம கொண்டு போகலாம். அந்த மாதிரி டேங்க்கு குளமெல்லாம் கொடுத்தீங்கன்னா 1000 இதழ் வரைக்கும் நம்ம கொண்டு போகலாம். இந்த மாதிரி உங்களுக்கும் பூக்கள் பூக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் கொடுக்குற அந்த உரக்கலவை இருக்குது பார்த்திங்களா, அதை நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். அதில் வந்து நிறைய பேர் அதே உரக்கலவையில் கொஞ்சம் கெமிக்கல் ஆட் பண்ணி, அதாவது டிஏபி NPK ஆட் பண்ணி போட்டு காமிச்சிருக்காங்க. நான் கொடுக்குற அளவு அந்த இயற்கையான உரத்தோட ஏதாவது கெமிக்கல் உரமோ அது போக எக்ஸ்ட்ரா ஏதாவது கலந்தீங்க அப்படின்னா அந்த கிழங்குகள் வந்து தாங்காது, கண்டிப்பாக வந்து காஞ்சு போயிடும். உரம் நீங்கள் கொடுத்த அளவு கொஞ்சம் கம்மியாக இருந்து தழைஞ்சு வந்தாலும் உங்களுக்கு சரியாக இருக்காது. அதனால் நான் கொடுக்குற மண் கலவையில் எக்ஸ்ட்ராவாக எதுவுமே நீங்கள் கலக்கக்கூடாது. கலக்குனீங்க அப்படின்னா அந்த செடி வந்து ப்ராப்பராக வராது. என்ன மாதிரியெல்லாம் ஃப்ளவர்ஸ் அப்புறம் கொண்டு வரவே முடியாது. அது மலட்டுத்தன்மையை நோக்கி தான் போகும். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா கனக புஷ்பம் தான். நல்லா ஹைட் கொடுத்து வந்திருக்குது பாருங்கள். லக்ஷ்மியும் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து இன்னொரு மொட்டு வந்திருக்கு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஒரு வெரைட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இவானியா தான். இது பார்த்திங்கன்னா நம்ம கிளைமேட்டுக்கு கொஞ்சம் தாங்கிறது இல்லை, கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்கிற இடத்துல நம்ம வச்சுக்கலாம். ஒரு 5 மணி நேரம் வெயில் வர இடத்துல இந்த இவானியா அப்படிங்கிற வெரைட்டி வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா இலைக்கடியில் தான் இருக்குது. அதனால் இந்த ஒரு மொட்டு மட்டும் அப்படியே இருக்குது. 2-3 மொட்டு பார்த்திங்கன்னா வெயிலுக்கு காஞ்சிருச்சு. அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா அக்கிலா தான். அக்கிலா நான் ரன்னர் தாங்க போட்டு கொடுத்துருந்தேன். ரன்னரே சூப்பராக வரும். முதல் மொட்டே பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக வந்திருக்கு பாருங்கள், நல்லா பெருசாக வந்திருக்குது ஃபஸ்ட்டு பட்டு. செகண்ட் பட் பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்துட்டுருக்கு. இது நட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1 மந்த் தான் ஆகுது. அடுத்தது பார்க்குறது பார்த்திங்கன்னா டோரா. இதில் பாருங்கள் நிறைய ஃப்ளவர்ஸ் வந்துட்டுருக்குது. இலையே இல்லை, ஆனால் ஃப்ளவர்ஸ் வந்துட்டுருக்குது. இல்லை கொஞ்சம் புழுக்கள் இருக்குதுங்க. அதனால் அந்த இலையை வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அதை எடுத்துகிட்டு போயிட்டு நெருப்பில் போட்டுருவேன்.
அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா மிராக்கல் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி தான். இதை நான் வந்து கட் பண்ணி விட்டேங்க. கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு மொட்டு இருந்தது, அதை நான் அப்படியே விட்டுட்டேன். மறுபடியும் இன்னொரு மொட்டு வந்து வச்சு பூத்துக்கிட்டு இது சீசன் அப்படிங்கிறதுனால நான் அதை ரீபாட் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டேன். இதுலேயும் பார்த்திங்கன்னா ரீபாட் பண்ணுற ஸ்டேஜ்லேருந்து அடுத்த ஸ்டேஜ் போயிடுச்சு, மொட்டுக்கள் வந்து வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இலைகளெல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுறணும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய வெரைட்டி பார்த்திங்கன்னா தமோ அப்படிங்கிற வெரைட்டி தான். அதையும் நான் ரீபாட் பண்ணலான்னு தாங்க கட் பண்ணேன். இதில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஒரு லீஃப் ஒன்று வந்துருந்துச்சு. ஸோ அதனால் அதையும் நான் ரீபாட் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டேன். இதில் மீன்கள் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நான் பாசியெல்லாம் சுத்தமாக கிளியர் பண்ணல, ஓரளவுக்கு அப்படியே தான் விட்டுருக்கேன். இலைகள் வர வர அதுவே சரியாயிக்கும். அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா நீலூர் பழம் அப்படிங்கிற ஒரு ஒய்லட் கலர் வெரைட்டி தான். இதில் நிறைய பேர் பிளான்ஸ் கேட்டிருந்தீங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பிளான்ஸ் இதில் இருக்குது. வேணும் அப்படிங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இது கூட இருக்கிற இன்னொரு பிளான்ட் பார்த்திங்கன்னா குவளை அப்படிங்கிற பிளான்ட்டு தான். உங்களுக்கும் இந்த மாதிரி பூக்கள் நிறைய பூக்கணும் அப்படின்னா நான் சொல்லி இருக்கிற அளவு மண் கலவையை நீங்கள் பயன்படுத்துங்க. வேறு ஏதாவது அது கூட சேர்த்துனீங்க அப்படின்னா உரம் அதிகமாகிடும், உங்களுக்கு செடி வந்து உங்களுக்கு நல்லா வராது. குறிப்பாக டிஏபி என்பிகே கலந்த தண்ணியை நம்ம குடிக்க முடியுமா? குடிக்க முடியாதுல்ல. அதே மாதிரி தான் தாமரைக்கும் அந்த மாதிரி கெமிக்கல் கலந்த எதையுமே நம்ம வந்து கொடுக்கக்கூடாது. பொதுவாக பார்த்திங்கன்னா தண்ணியில் கெமிக்கலே கலக்கக்கூடாது. அதனால தான் நான் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். நீங்களும் தவிர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களாலையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூக்கள் கொண்டு வர முடியும். நிறைய உயிர்கள் தண்ணியை நம்பி தாங்க இருக்குது, நாம ஏன் அதை அழிக்கணும்? தாமரை கிழங்குகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். நன்றிங்க.